ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட ஜுவல்லரி அந்த இயர்ரிங்ஸ் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறீங்க. நான் நிறைய இயர்ரிங்ஸ் வச்சுருப்பேன், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்காக போடுற மாதிரியெல்லாம். அதெல்லாத்தையும் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ எதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு பெரிய ஆர்கனைசர் கூட ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்மல் மட்டும் கிடையாதுங்க, கழுத்துக்கு போடுறது, கையில் போடுற ரிங்ஸ்லேருந்து எல்லாமே இதில் தாங்க இருக்கும். இந்த ஒரே கூடையிலேயே ஃபுல்லாக இருந்து அடங்கி கிடக்கும். இதை செப்பரேட்டாக நீட்டாக தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து தேமூவில் ஒரு சில ஆர்கனைசரு பவுச்சஸ் மாதிரியெல்லாம் வாங்கினேன், ஜிப்லாக் மாதிரியெல்லாம். அதை வச்சு தான் இப்போ நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். சில கம்மல் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டோடையே வச்சுருப்பேன். சிலதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். கல் கம்மலெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும், இந்த மாதிரி டப்பாவில் இருக்கும். ஸோ இது எல்லாம் இப்படி இருக்கிறனாலேயே எனக்கு வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன், அப்புறம் ஒவ்வொன்றும் ஒன்று மாட்டிக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீட்டாக தனித்தனியாக நம்ம இப்போ அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். நான் என்ன ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுக்கிறதுக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறது. இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டாக இருக்கும். 4 பாக்கெட் இருக்கும் ஒரு பேஜில். இந்த மாதிரி பார்ட்டிஷன் கொடுத்து உள்ளே வந்து நீங்கள் இப்படி உங்கள் ஜுவல்லரியை வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஷீட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜ்லேயும் வச்சு நீங்கள் இப்படி விசிபிளாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பிளாஸ்டிக்கில். ஸோ தட் நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம் நம்ம என்ன வச்சுருக்கோம், என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் கையை விட்டு இப்படி எடுத்துகிட்டு திரும்பவும் உள்ளே வச்சிடலாம். ஸோ இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இது கிடையாது, நமக்கு அந்த ஜிப்லாக் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சீல் கிடையாது. ஏன்னா நமக்கு எதாவது விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது எனக்கு. அது ஒன்று தான் மைனஸே தவிர மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லாக் பவுச்சஸுங்க. இது வந்து செப்பரேட்டாக ஒரு 20-25 இதுவும் அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நல்லா உங்களுக்கு ஜிப்லாக்கோடு இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே நீங்கள் கம்மல் வச்சாலும் சரி, பிராஸ்லெட் வச்சாலும் சரி, ஒரு சின்ன ஒரு நெக்லஸ் வச்சாலும், சின்னதாக நம்ம லேஸான ஒரு டிசைன்லாம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீல் ஆகிடும், ஓப்பனே ஆகாது, நல்லா சாலிடாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கும், இது வந்து நல்லா திக்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். இதுதான் ஒன்று வாங்கியிருக்கேங்க. இது வந்து அமேசானில் வாங்கினது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மலுக்கு பின்னாடி போடுற அந்த புஷ்ஷு, அந்த ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து தொலைஞ்சிரும், இல்லை கீழே விழுந்து நமக்கு அதை கண்டே பிடிக்க முடியாது. நிறைய கம்மலுக்கு அந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்வரு, கோல்டு, ரப்பரு, அந்த மாதிரி எல்லா ஒரு இதுலேயும் மொத்தமாக சேர்த்து ஒரே இதுவாக வருது. ஒரு $10 வருது. இதுவும் ரொம்ப சூப்பருங்க. இது ஏன் வாங்கினேன்னா, என்னோடய கம்மல் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சோ எல்லாத்தையும் நான் வந்து இதை நீட்டாக மாற்றி வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் தேமூவில் இந்த ஆர்கனைசர் வாங்கும்போது இந்த கம்மல் வாங்கினேங்க. நமக்கு வந்து 20 ஒரு ரேட்டு, 10 ஒரு ரேட்டு அப்படின்னு மாதிரி கிடைக்கும். அதில் வாங்கினதாங்க. மொத்தம் ஒரு இதில் 20 கம்மல் இருக்கும். ஸோ இது 4 சேர்த்து ஒரு ரேட்டு கிடச்சிது. எனக்கு இதில் ஒரு சில டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கினேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரியான ஷேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பிடிக்குது. எனக்கு இந்த வளையன் டைப்பு போடுறது. ஸோ இது வந்து சின்னதாக வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்கும், இது பிடிக்கும். இதுலேயே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் இதில் ஒரு கம்மல் தான் நான் வெளியே போட்டு போனேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நான் வால்மார்ட்டோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த Forever 21 நினைக்கிறேங்க, அங்கே எங்கேயோ வாங்கினது.
ஸோ கிட்டத்தட்ட இது மொத்தம் சேர்த்து ஒரு $15 என்னவோ அப்போ வாங்கினது. குட்டி 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 குட்டியாக இருக்கிறது. இதில் பல இது யூஸ் பண்ணி பல இது வந்து என்ன சொல்ல தேய்ச்சே போச்சு. பார்க்கவே உங்களுக்கே தெரியும். ஜிப்லாக்குள்ளே போட்டுருக்கீங்களா ப்ளூன்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படியே செட்டாக இந்த மாதிரி கூட இங்கே நிறைய இடத்துல கிடைக்குங்க. பெர்லிங்டனில், வால்மார்ட்லலாம் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒன்று வாங்கினீங்கனாலே போதும். ஆனால் என்ன ஒன்று சிலதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். போட்டாலே இதில் 1-2 பிடிச்சிருக்குன்னு வாங்கினது. ஸோ இதுலேயும் வந்து வேணுங்கிறத நான் அப்பப்போ யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் என்ன சொல் 40 கமல் ஒரு ரேட்டுக்குன்னு வாங்கினதுங்க. இந்த மாதிரி பேக்கெட்டாக அவனே கொடுத்துருப்பான். இதோ இந்த மாதிரி பேக்கெட்டில் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கம்மலும் வந்து செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வாங்கினதுங்க. இந்தியாக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் அப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் நான் பார்த்து எடுத்து போட்டுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அப்புறம் இது வந்து நான் கோயம்புத்தூரில் வாங்கினது. எங்கள் அம்மா வீடு அங்கே தான் இருக்குது, என்னோடய நேட்டிவ் பிளேஸ். ஸோ அங்கே வாங்கினது. அங்கே ஒரு ஷாப்பில் இது வாங்கினதுங்க. 80 rupees சம்திங். ஒரு சுடிதாருக்கு மேட்சாக வாங்கினது, குர்த்திக்கு ஜிம்கி. இந்த லாங் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வாங்கினதுங்க, மேசிஸில். என்னோட ஒரு கவுன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்காக நான் போய் வாங்கினது. இதுவும் கழுத்து கொண்டு வாங்கின மேட்சிங்காக ஒரு சின்ன ஒரு செயின் மாதிரி. அது இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது வந்து அப்படியே லாங்காக எனக்கு இந்த மாதிரி லாங்காக போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப வெயிட்டாக போட மாட்டேன். கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் போடுவேன். எனக்கு வெயிட்டாக போட ஒரு மாதிரி காது வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி தான், ரொம்ப வெயிட் கிடையாதுன்னு சொல்ல வரேன். இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வாங்கினது. ஒரு இடத்துல எனக்கு அந்த ஸ்டோன் போயிடுச்சுங்க, ஸ்டோன் விழுந்துருச்சு. அதனால் இது யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சிலதெல்லாம் அப்படி தாங்க. அப்புறம் ஒரு பிராஸ்லெட் ஒன்று வச்சுருப்பேன். இது வந்து கெஸ் அப்படிங்கிற பிராண்டில் உள்ள ஒரு பிராஸ்லெட்டுங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு. இப்படி கையில் வந்து பிராஸ்லெட் அப்படி போட்டுக்குது. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அது இல்லாத சமயங்களில் சம்டைம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வாட்ச் மாதிரி இருக்கும். இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள், லாக் ஆகிடும். இதுவும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம நீட்டாக வச்சாதாங்க அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் இதுவும் அப்படிதான், சென்னையில் டி நகரில் வாங்கினது. ஸோ சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி மயில் மாதிரி அந்த மயிலோட தோகை இருக்கும் பார்த்திங்களா, அதோட இதில் ஒரு ஜிம்கி, குட்டி ஜிம்கி. ஸோ இந்த செட்டை காமிச்சேன் உங்களுக்கு. இதை காமிச்சிட்டு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸோடு பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கல் பேங்கிள்ஸோடு இருக்கும். இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனார்கலி ட்ரெஸ்ஸுக்காக வாங்கினது. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கச்சன்னு இருக்குங்க. இதெல்லாம் நீட்டாக வைக்கிறதுக்கு இப்போ வந்து இது வந்து பேங்கிள்ஸ். இதோட செட்டு வந்து அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு டார்க் அந்த ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில சாரீஸ்க்கும் போடலாம், அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம். அழகாக அருமையாக இருக்குங்க. இதுக்கு வந்து கம்மலும் இருக்கும். ஸோ இந்த கம்மல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 2 கம்மல் உங்களுக்கு இப்படி வச்சு காமிக்கிற விழுந்துறப்போ அதுக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வளையன் டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். இதுவும் அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் வாங்கினது. நாங்கள் வந்து யூஎஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி பெங்களூரில் தான் இருந்தோம். அவரோட ஆஃபீஸ் அங்கே தான். ஸோ அங்கே வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு இடம் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அங்கே வந்து கம்மல் ஆகட்டும், பேங்கிள்ஸ் ஆகட்டும், வேறு லெவலில் வச்சுருப்பான். அங்கே நிறையா வாங்கினது இருக்குது. அதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் சென்னையில் ஒரு மாலில் வாங்கினதுங்க. ஏதோ ஷாப்பிங்க்கு போயிருந்தப்போ அப்போது இந்த கம்மலை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நான் நியூ இயர் பிளாகில் என்னோடய சாரீக்கு மேட்சாக இது போட்டிருப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சாரீக்கும் போடலாம், அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தீஸ்க்கும் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வெறும் கம்மல் மட்டுமே. ஸோ இது வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ ஜிம்கி டைப்லேயும் நிறையா வச்சுருக்கோம். அப்புறம் இந்த டைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இதுவும் நான் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு எது மேட்சாக இருக்கோ சிமிலராக அந்த மாதிரி தான் நான் போடுவேன். எனக்கு வந்து கம்மல் மட்டும் பார்த்திங்கன்னா மேட்சிங்காக போட தான் பிடிக்கும். கோல்டு வந்து ரொம்ப ரேர் தான். முக்கால்வாசி நேரம் நான் இந்த மாதிரி தான் போடுவேன். சுடிதாருன்னாலே ஒவ்வொரு சுடிதாருக்கும் ஒவ்வொரு மேட்சிங் டைப்பில் என்ன வச்சுருக்கேனோ பார்த்து போட்டுப்பேங்க. இந்த கம்மலை பற்றி சொல்லியே ஆகணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சரவணா ஸ்டோரில் வாங்கினது. சூப்பரான ஒரு பீகாக் டிசைனுங்க. இங்கே பீகாக்ஸ் பிக்சர், அதை சுற்றி வந்து அப்படியே அந்த தோகையை விரிச்சிட்ருக்கிற மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்டோன்ஸை ஒட்ட வச்சுருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதாக ஜிம்கி டைப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இன்னும் நான் வந்து ஒரு வாட்டி கூட போடல. ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அது இந்த பிளாக்ல இந்த கோல்டு மிக்ஸில் ஏதாவது ஒரு குர்த்தி இருந்தால் அதுக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் ஏதோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த செயின் வந்து கிடச்சிருச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா மேசிஸில் இந்த கம்மலோட ஒரு செயின் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபங்க்ஷனுக்குன்னு. இதோ கிடச்சிருச்சுங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு லாங் அனார்கலி ஒரு பெரிய குர்த்திக்கு வாங்கினதுங்க. பார்த்துருப்பீங்க என்னோடய சாரீஸ்க்கெல்லாம் நான் வந்து இதை வியர் பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன ஒரு நெக்லஸுங்க. இது கோல்டு கிடையாது, பட் ஒரு இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுற மாதிரி. ஸோ பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த லீஃப் டிசைனில் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஒரு ஜிம்கா. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சுடிதாருக்கெல்லாம் வந்து மேட்சிங்காக போடணுன்னா போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்தெந்த கம்மல் வந்து ரொம்ப டல்லாயிருச்சோ, உடஞ்சிருச்சோ, கல் விழுந்துருச்சோ அந்த மாதிரி பார்த்து அதை எல்லாத்தையும் கழிச்சிட்டேன். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அதோட ஃபினிஷ்லேயே இருக்கும். அதை மட்டும் நீட்டாக வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன். நம்ம வாங்கின இந்த ஜிப்லாக்ல பாருங்கள், சூப்பராக அழகாக பேக் பண்ணிடுச்சு. இது வந்து புதுசு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரீசெண்டாக இந்த ஆர்கனைசரோட வாங்கினதுன்னு. அதை வந்து ஒவ்வொரு செட்டாக அப்படியே மொத்தமாக போட்டு வச்சிட்டேன். ஏன்னா ஒன்றா போட்டால் நிறைய இடம் இருக்கும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஒரே இதில் இப்போ இந்த செட்டு வேணும்னா இதுலேருந்து ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த செட்டு வேணுன்னா இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புக்கு மாதிரி வாங்கணும் தெரியுங்களா, இது ஒன்று தான் பெரிய மைனஸ். ஏன்னு வந்து சொல்கிறேன்னா, அதை மீறியும் நான் வந்து இதில் வந்து எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். என்னோட ரொம்ப வந்து லெஸ் வெயிட், அப்புறம் இந்த பேண்ட்டுக்கு ஜீன்ஸுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடுறதை இதில் வச்சுருக்கேன். பட் இதை எடுக்கும்போதும் சரி, க்ளோஸ் பண்ணி உள்ளே வைக்கும் போதும் சரி, நீங்கள் வந்து இப்படி தான் வைக்கணும். படுக்கிற மாதிரி வச்சிங்கன்னா இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எல்லாம் குட்டிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு மாறி ரெகுலராக போட்டது தான். கல் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வச்சதுமே அந்த உள்ளே வச்ச அந்த ஐட்டத்தோட இது இன்னும் சூப்பராக அழகாயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு சொல்லலை பார்த்தீங்களா, இது வந்து என்னோட பிகாக் ரிங். ஸோ இதையும் இதுக்குள்ளே வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் இழுத்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை உங்களுக்கு காமிக்கலாம், நான் இப்போ காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து எல்லா சாரீஸ்க்கும் மேட்ச் ஆகும். சாரீஸ்க்கு குர்த்தீஸ்கெல்லாம் அழகாக இருக்குங்க, பச்சை கலர். இங்கே தான் நான் யூஎஸில் தான் அமேசானில் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதை இழுத்து இப்படி இந்த விரலில் இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு. இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜுவல்லரி ஆக்சசரிஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து எங்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்ஸும் போடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you soon.